Hi everyone. இம்முறை தம்புள்ளை மாநகர சபை தேர்தலிலே போட்டியிடும் NPP கட்சி சார்ந்த உறுப்பினர் கள்ளச்சாராய தொழிற்சாலை தனது வீட்டிலே நடாத்தி வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரின் வீட்டிற்கு சென்ற நிலையில் அவர் தப்பியோடிய நிலையில் அவருடைய மனைவி கைது செய்யப்பட்டிருந்தார். ஊழலை ஒழிப்பதாக கூறிய அரசாங்கத்திலே, ஊழலுக்கு எதிராக செயற்பட்ட அரசாங்கத்திலே சட்டவிரோதமான செயற்பாட்டில் ஈடுபட்டவர் வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மே மாதம் 6ஆம் தேதி இலங்கையில் பிரதேச சபை தேர்தல் நடைபெற உள்ளது. தொடர்ச்சியாக இலங்கையில் தேர்தல் களம் காணும் காலமாகவே காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல், அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரதேச சபை தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களாகவும் ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என கூறியவர்களாகவும் தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது. இதனை அடித்தளமாக வைத்து ஆட்சியையும் அமைத்திருந்தனர். இதன் அடிப்படையில் இம்முறை பிரதேச சபை, மாநகர சபை தேர்தல்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநகர சபை தேர்தலிலே தம்புள்ளை மாநகர சபைக்காக டிஃபோ அலா அத்துப்பரல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் போட்டியிடுகின்றார். இந்த நபர் தொடர்பான தகவல்கள் நேற்று போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இவர் செய்யும் தொழில் தொடர்பாகவே கிடைத்துள்ளது. இவரின் வீட்டிலே கசிப்பு தொழிற்சாலை நடாத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து சென்ற போலீசார் இவரை கைது செய்வதற்காக முயற்சி செய்தாலும் இவர் தப்பியோடியிருந்தார். இவருடைய மனைவி மாத்திரமே கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். நீண்ட காலமாக இவர் கசிப்பு தொழிலை தனது வீட்டிலே நடாத்தி வரும் நபர் என தெரிய வந்துள்ளது. என்றாலும் இவ்வாறானது ஒரு நபருக்கு மாநகர சபை தேர்தலிலே வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு வேட்பாளர் அனுமதி வழங்கியது என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஒரு மிக பெரும் மோசடி செயற்பாட்டிலே, சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒருவருக்கு எவ்வாறு இந்த கட்சி வேட்பாளருக்குரிய அனுமதியை வழங்கியது என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. கட்சிக்கும் தெரியாமல் இந்த தொழிலை இவர் செய்து வந்த நிலையிலே இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. என்றாலும் நாட்டிலே உள்ள ஊழல்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாகவும் பேசுபவர்கள், தம்முடன் இருப்பவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கே முதலில் தண்டனைகள் சரியாக வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் செயற்பாடாகவே இருக்கும். அதிலும் ஆளும் தரப்பில் இவ்வாறான செயற்பாடுகள் உருவாக்குமாக இருந்தால் எதிர்த்தரப்புகள் உட்பட நாட்டில் மேலும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதிகரிக்கும். தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், யார் தவறு செய்தாலும் தவறு தவறு என்றாலும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் இவ்வாறான விடயங்களை அவதானமான முறையில் கையாள வேண்டும். தம்மோடு இருப்பவர்கள், தமது கட்சி சார்ந்தவர்கள், வேட்பாளர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அது கட்சி சார்ந்த அரசியலுக்கும் சேறு பூசும் விதமாகவே காணப்படும். எனவே இவர் கைது செய்யப்பட்டு இவருக்கான தண்டனைகள் வழங்கப்படுவதுடன் வேட்பாளர் பட்டியலில் இருந்தும் இவர் நீக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.